Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒருவர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வேறு வேறு வகையான அப்ரோச்சஸில் இவங்களை நோக்கி இந்த 5-6 பேரில் யாராவது ஒருத்தங்க நமக்கு உண்மையிலே கணவராக இருந்தால் சரியாக இருக்குமோ அப்படின்ற டெம்டேஷன் வருது. பிரச்சனை அது இல்லை, இந்த டெம்டேஷன் வருது. இதை நான் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? 3 கேள்வி தான் அவங்கள்ட்ட. அதுக்கான பதில் தான் இந்த கவுன்சிலிங். கேள்வி நம்பர் 1, அம்மா ஏதோ ஒன்று குழந்தை கேட்குது, அம்மா வாங்கி கொடுக்கல. குழந்தை சரி அப்படின்ட்டு போயிடும். நான் அந்த புதியதாக வந்த மனிதர் வாங்கி கொடுக்கலன்னு வைங்க, எங்கள் அப்பா இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி தான் அது ஆரம்பிக்கும். யாரை திருமணம் பண்ணுறது இல்லை, திருமணமே பண்ணலாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இவ்வளவு வாய்ப்புகள் வர்றதுனால ஒரு ஸ்டிமுலேஷன் வருது, ஒரு டெம்டேஷன் வருது. நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிறவருக்கு டிவோர்ஸி, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சு, இப்போ இந்த 2 குழந்தைங்களும் ஒரே வீட்டில் வளரும். அவரோட ஃபோக்கஸ் முழுக்க அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா, இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் பார்த்துக்கல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற அந்த தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஒரு தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவர் சந்தித்த அனுபவங்கள் பற்றியும் தொடர்ந்து நம்முடைய பேசிட்டு வராரு. இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை பற்றி தான் பேசுகிற கணிச்சிருக்கார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். செகண்ட் மேரேஜ், 2வது திருமணம், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, சமுதாய ரீதியாகட்டும் குடும்ப ரீதியிலையும் பல சிக்கல்கள் பல கஷ்டங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு இருக்கோம். இருந்தாலும் சில பேர் அதெல்லாம் மீறி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காக உங்கள்ட்ட கவுன்சிலிங் எடுக்க வந்திருக்காங்களா? அதுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் கொடுத்துருக்கீங்க சார்? இது மாதிரி ஒரு கணவர் இருக்கவே முடியாது. அது மாதிரி இது மாதிரி ஒரு குழந்தை இருக்கவே முடியாது. மனைவி, கணவர், குழந்தை, அது என்ன சொல்லுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு வாங்கல, பிளஸ்ட். இதுதான் அப்படி ஒரு குடும்பம். சின்ன வயது, ஃபைன் மார்னிங் ஹார்ட் அட்டாக் வருது, இறந்து போகிறார். நோ மோர். அதாவது இந்த வழக்கமாக கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்ல, அதுவே ரொம்ப குறைவு. அப்படியான ஒரு கணவன் மனைவி உறவு. ஆனால் எப்போவுமே இயற்கை ரொம்ப நல்லவங்களை சீக்கிரம் கூப்பிட்டுக்கும், ரொம்ப கொடியவர்களை அவங்க வாழ்க்கையில் அவங்க பட வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் பட வச்சு அனுப்பும். ரொம்ப ரேராக தான் ரொம்ப நல்லவங்களை நீண்ட காலத்துக்கும் ரொம்ப கொடிய மனிதர்களை விரைவாகவும் இழுத்துரும். இது நடந்துருச்சு. அவங்க அந்த கணவர் வேலை பார்த்த நிறுவனம் ஒரு ஐடி நிறுவனம். அந்த நிறுவனம் கணவர் மிக சிறப்பானவர்ன்றது வீட்டில் மட்டும் இல்லை, அலுவலகத்திலையும் ரொம்ப, அதாவது எல்லா கூடவும் ஒரு எல்லையோடு பழகக்கூடியவர், இன்ஸ்பிரேஷன், பெருமதிப்பிற்குரியவர் சின்ன வயசில். அப்போ அவருக்கு அப்படி ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சம் நிறுவன விதிகளை எல்லாம் தளர்த்தி மனைவிக்கு வேலை கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான வாழ்வியலை வாழ்ந்த ஒரு குடும்பம். சடனாக அப்படி ஒரு இழப்பு. நிறுவனம் தங்களால் இயன்ற உதவியை முயற்சிக்கிறாங்க. அது ஒரு வேலையாக. ஓகே. அங்கேருந்து இது அவங்க வாழ்க்கை ஆரம்பமாகுது. சிறப்பாக, அதாவது மனைவி, குழந்தை, சிறப்பான வாழ்க்கை. இப்போ பொதுவாக இந்த மாதிரி வாழும்போது முன்காலங்கள்லாம் என்ன இருக்குன்னா, ஆண் தொந்தரவுகள் இருக்கும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஆண் தொந்தரவுன்றது இப்போ இல்லை. இப்போ ஏன்னா இது சோஷியல் மீடியா காலம், தொந்தரவுகள் இருந்தால் உடனடியாக அதை பற்றி பேசுகிறது நடந்துருன்ற பயம் வந்திருக்கு. அதனால் அது இல்லை. ஆனால் எமோஷனலாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அதாவது இந்த பெண்மணி இண்டிவிஜுவலாக ஸ்டாண்டர்டாக அவங்க வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும்னு நிற்கும்போது, உங்களுக்கு ஒருத்தங்க இருந்தால் நல்லதாச்சே அப்படின்னு சொல்லியே அவங்கள வீழ்த்துறது. ஓகே. அப்படி சொல்லியே அவங்களுடைய நமக்கு ஒருத்தங்க இருந்தால் நல்லா இருக்குமோ. ஆனால் சொல்லி வீழ்த்துறது அதோட அந்த நோக்கத்தோட சொல்கிறது உண்டா சார்? யாரும் இல்லை, அப்படி சொல்கிறதன் மூலயமா அவங்கள நெருங்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக இருந்தால் தானே அது நல்ல வாழ்க்கை. ஆமாம். ஒருவேளை திருமணமாகி சரியில்லை அப்படின்னா வீழ்த்தினதுக்கு தானே அர்த்தம். அது அந்த வீழ்த்தினதுன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறேன்னா, அந்த மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட கேசஸ் வந்திருக்கிறதுனால. ஓகே. ஓகே. வர்ற ஒவ்வொருத்தங்களும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் மோஸ்ட்லி
நோக்கம் வந்து வீழ்த்துறதுக்கான நோக்கமாக தான் இருக்குது, வாழறதுக்கான நோக்கமாக இல்லை. ஓகே. உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு தேவை, நீங்கள் தனியாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பேசுறது எல்லாமே. அந்த மாதிரி ஒருவர் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறார், ரொம்ப நெருங்கின மனிதராக இருக்கார், எல்லாம் நடக்குது. ஒருவர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வேறு வேறு வகையான அப்ரோச்சஸில் இவங்களை நோக்கி, அதாவது ஒருத்தர் வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கிறார், ஒருத்தர் வந்து இவங்கள நல்லா பார்த்துக்கிறார், ஒருத்தர் வந்து வேலையில் வந்து இவங்களுக்கு அப்படி ஒரு ஆமாம், அதாவது அவர் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒருத்தர் அப்படி இருக்கார். ஒருத்தர் வந்து வீடு சார்ந்த வேலைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கிறார். இப்படி நிறைய நடக்குது. இப்போது ஒரு கட்டத்தில் ஒரு 5-6 பேர் தன்னை கேர் பண்ணுறாங்கன்னும் போது இந்த பெண்மணிக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வருது. என்ன டெம்டேஷன் வருதுன்னா, இந்த 5-6 பேரில் யாராவது ஒருத்தங்க நமக்கு உண்மையிலே கணவராக இருந்தால் சரியாக இருக்குமோ அப்படின்ற டெம்டேஷன் வருது. இந்த 5-6 பேருமே நல்லவங்களாகவே இருக்கட்டும், பிரச்சனை அது இல்லை. இந்த டெம்டேஷன் வருது, இதை நான் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்ம வந்து திருமணம் செய்துக்க வேண்டான்னோ, இது இந்த டெம்டேஷன் சரியா தப்பானோ இங்கே விவாதிக்கல. அவங்களும் அதில் வெரி கிளியர். எனக்கு இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் வருது, நான் என்ன பண்ணணும்? 3 கேள்வி தான் அவங்கள்ட்ட. அதுக்கான பதில் தான் இந்த கவுன்சிலிங். கேள்வி நம்பர் 1, ஒரு நிறுவனத்தில் கணவர் வந்து ஒரு மிகச்சிறந்த இமேஜ் வச்சிருக்காரு. நீங்கள் அடுத்த திருமணம் நோக்கி நகரும் பொழுது அந்த திருமணம் சிறப்பாக வரும் பட்சத்தில் நிறுவனம் வந்து அதை பற்றி சந்தோஷம்தான் படும், பரவாயில்ல அப்படி. ஆனால் அந்த திருமணத்தால் உங்களுக்கும் பிரச்சனை, வந்தவங்களும் அவங்க சொன்ன நோக்கத்தோடு இல்லை அப்படின்னா நிறுவனமும் உங்களை பற்றி வேறு மாதிரியாகவும் யோசிக்க ஆரம்பிச்சோம். வேறு மாதிரியான எப்படின்னா, பாவம்னு வேலை போட்டு கொடுத்தோம் கடைசியில் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். இது யதார்த்தம். ஓகே. ஸோ இந்த கேள்விக்கு இந்த 5 மனிதர்கள் யார் யாரோ தகுதியுடையவர்களா, முதல்ல இவங்கெல்லாம் அதுக்கு வராங்களா? ஓகே. இதுக்கிடையில் இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு ட்ரபிள் வருது. ஓகே. அது சுத்தமாக விழுந்து திரும்ப எழுந்து வராங்க. அந்த சுத்தமாக விழுந்து எழுந்து வர்றப்பவும் நிறுவனம் கூட இருக்கு. இவங்களுடைய திறமை, சொந்த திறமையால் தான் வராங்க. குழந்தை வந்து இவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கு. இவ்வளவு விஷயங்களும் இதில் நடந்துக்கிட்டே இருக்கு பேரலா. ஸோ முதல் கேள்வி. 2வது கேள்வி, நம் ஆணோ பெண்ணோ, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, குழந்தை ஒத்துக்குமா? குழந்தை என்ன ரொம்ப நேச்சுரலாக குழந்தைக்கு ஒரு கம்பேரிசன் இருக்கும். நம்மளே பண்ணுறோமே சார், பெரியவங்களே பண்ணுறோம். நீங்கள் வந்து அம்மா ஏதோ ஒன்று குழந்தை கேட்குது, அம்மா வாங்கி கொடுக்கல, குழந்தை வந்து சரி அப்படின்ட்டு போயிடும். அந்த புதியதாக வந்த மனிதர் வாங்கி கொடுக்கலன்னு வைங்களேன், எங்கள் அப்பாவாக இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி தான் அது ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட ப்ராட் சென்ஸ்டு மைண்டில் பர்சனாக இருந்தால், மைண்டட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இது 2வது. 3வது, பொதுவாக பெரும்பாலான ஆண்களுக்கு திருமணத்திற்கு முன் ஒரு முகமும் திருமணத்துக்கு பிறகு ஒரு முகமும் வரும். ஒருவேளை அந்த முகம் இவர்கிட்ட இருந்தால், யாரோ இந்த 5 பேரில் யாரா வேணா இருக்கட்டும் இருந்தால், இப்போது இது என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த 3 கேள்வியை கேட்குறேன். அவங்க ரொம்ப ரொம்ப டீப் திங்கிங்க்கு போகிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான பதில், நீங்கள் டு கெட் மேரீட் ஆர் நாட் டு கெட் மேரீட் அதெல்லாம் உங்கள் சாய்ஸ். அதுக்குள்ளேயே நம்ம வரல, நல்லா தாராளமாக செய்து கொள்ளலாம். முந்தைய காலங்கள் வந்து வேறு, இப்போ உள்ள காலங்களில் அதெல்லாம் இப்போ குழந்தையே வந்து அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் கூட இருக்கலாம். ஆனால் இந்த 3ம் ரொம்ப அடிப்படை கேள்விகள். ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது என்னன்னா, யாரை திருமணம் பண்ணுறது இல்லை, திருமணமே பண்ணலாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இவ்வளவு வாய்ப்புகள் வர்றதுனால ஒரு ஸ்டிமுலேஷன் வருது, ஒரு டெம்டேஷன் வருது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வேளை வந்த வாய்ப்பெல்லாம் நம்ம விட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சிடவும் கூடாதுன்றதும் இருக்கும். அது இப்போ இந்த கவுன்சிலிங்கிறதே பெரும்பாலும் பெண்கள் இந்த மனநிலைக்கு வந்தாலுமே, அதாவது இந்த டெம்டேஷன் மனநிலைக்கு வந்தாலுமே
கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க. ஓகே. ஏன்னா அது அவங்களால சொல்கிறது ரொம்ப முடியாத ஒரு விஷயம். கணவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டெம்டேஷன் இருக்குது அப்படின்றது வந்து அது அவ்வளவு சரியான இயல்பாக இன்னும் பப்ளிக் பார்க்கலையோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. ஒரு வாரம் போகுது, அவங்க திரும்ப வராங்க, அவங்களுக்கு ஏதோ பதிலெலாம் கிடச்சிருது. ஸோ ஷீ ஹஸ் டிசைடட் நாட் டு கெட் மேரிட். நான் வேறு தலங்களில் யோசித்து பார்த்தேன். இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். குழந்தையோட எனக்கான உறவு சிறப்பாக தான் இருக்குது. ஃபினான்ஷியலாக ஒன்றும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்யூச்சரில் ஹெல்த்து அது இதெல்லாம் வந்து அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. இப்போ யாரையாவது ஒருத்தங்களை கொண்டு வந்து இந்த குழந்தையோடு இருக்கிற உறவு சேலஞ்ச் ஆச்சுன்னா என்ன செய்யறது? அதனால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றதோட முடிக்கிறாங்க. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரைட், இது எனக்கு கிளியர் சார். ஆனால் இப்போ இங்கேருந்து என்னுடைய எதிர்காலம் சார்ந்து நான் என்ன செய்யணும்? அதாவது நானும் குழந்தையும் தான் வாழ்க்கை. ரெண்டு விஷயத்தை நான் வந்து ப்ரைமரியாக வச்சேன். ஒன்று ஹெல்த். ஏன்னா எப்போவுமே சிங்கிள் பர்சன் அப்படின்னு ஆகும் பொழுது த ரிஸ்க் பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹெவி. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் ஒன்றுன்னா நேரடியாக பாதிக்கப்பட போகிறது மகள் தான். அப்போ இயற்கை ஏதாவது செஞ்சுன்னா அதுக்கு இப்போ உங்களுக்கு நடந்ததே இயற்கை தானே, கணவருக்கு நடந்ததே இயற்கை தானே, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளாக போய் கெடுத்துக்கூடாது. ஆமாம். அப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹெல்த். ஓகே. அதுக்கு ஈக்குவலாக ரெண்டாவது விஷயம் வந்து ஃபினான்ஸ். ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ்லாம் இருக்கா, இன்வெஸ்டிங் இருக்கா, அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் இல்லை. அப்போ அதை நோக்கி நான் இருப்பேன். இன்வெஸ்டிங் தயாராகுங்க, ஹெல்த்துக்கு ப்ராப்பராக ரெடி ஆகிடுங்க. இது ரெண்டுத்துக்கும் அடுத்து இன்னும் ஒரே ஒரு கேட்டகரி வந்து மூணாவது கேட்டகரி. இது ரெண்டு தான் ப்ரைமரி. மூணாவது கேட்டகரி கொஞ்சம் மெதுவாக வந்து தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷனில் கவனத்தை அதிகப்படுத்தணும். ஏன்னா தன்னை உணர்தல் அதிகரிக்க நாளை ஒரு வேளை திருமணமே செய்து கொள்றதுன்னு முடிவு பண்ணாலும் இவரை செஞ்சுக்கலாமா வேண்டாமான்ற கேள்விக்கு தன்னை உணர்ந்திருந்தால் பதில் அழகாக வரும். தன்னை உணராமல் அந்த வர்றவங்களை உணரணும்னு நினச்சா அது முடிவுக்கு வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்த சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு 6 months ஆச்சு. அதுக்கப்புறம் ஷீ கேம் பேக். ஷீ செட் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார், நான் அதில் தான் இருக்கேன். என்னால் இப்போ வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது நாம் வந்து சரியான வழியில் பயணிக்கிறோம். ஓகே. இன்கேஸ் நாளைக்கு யாராவது வந்து பேசினா கூட இந்த பேலன்ஸ்டாக என்னால் அதை அணுக முடியுன்ற மனநிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்றதோட அந்த கவுன்சிலிங் வந்து முடிவுக்கு வருது. சார், இப்போ இவங்க வந்து 2ஆம் திருமணம் பண்ணவே வேண்டான்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள்கிட்ட வரல, ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு, அவங்களுக்கு டெம்டேஷன் வந்திருக்கு. ஆமாம், பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு குழப்பம் வந்திருக்கு. பண்ணணுமா வேண்டாமா, இப்போ இருக்கிறதே சரியா, இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தங்க நான் யோசிக்கிறதே முதல்ல சரியா. ஓகே. அப்போ இவங்களோட முடிவுக்கு காரணம் வந்து சமுதாயம் ஏதோ சொல்லுமோ அப்படின்றதும் அந்த பார்வை இருந்ததா? இருந்தது சார். நாளைக்கு சமுதாயம் வந்து ஏற்றுக்குவாங்களோ அந்த இருந்தது. குழந்தைன்றது கொஞ்சம் அவங்க ஆச்சரியமாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. குழந்தை ஏற்றுக்குமா? குழந்தையோட இன்ஸ்டன்ட் கம்பேரிசன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பெஸ்ட் அப்பாவோட இருந்து ஒஸ்ட் அப்பாவாக இருந்தாலுமே ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், பயம் இருக்கும். அந்த அப்பாவை கம்பேர் பண்ணால் இவர் பரவாயில்ல அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம். ஆனால் பெஸ்ட் அப்பான்னு வைங்களேன் ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவாக இருந்திருந்தா அது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு அசாத்தியமான ப்ராட் மைண்டட் சென்ஸ் உள்ள ஒரு ஆள் தான் வேணும். அது ரொம்ப அசாத்தியமான. அப்புறம் இன்னொரு கேள்வியும் கூட இந்த பேச்சை இடையிலேயே நான், இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு இடையில கலப்பு இல்லாமலா போகுது? ஆச்சரியமாக உங்கள் 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்குவோம். அவர் அந்த ஃபோக்கஸ் முழுக்க அந்த குழந்தைக்கு கொடுத்தாருன்னா சரி. நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிறவருக்கு அவர் டிவோர்ஸி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சு, இப்போ இந்த 2 குழந்தைங்களும் ஒரே வீட்டில் வளரும். அவரோட ஃபோக்கஸ் முழுக்க அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா, இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் பார்த்துக்கல. அப்போது இவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்துகிற பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு உறவு வேணும்னா இந்த குழப்பங்களையெல்லாம் தாண்டிய ஏதோ ஒன்று அந்த உறவில் இருக்கணும். திரும்ப தானே? ஆமாம்.
அப்படி எதுவும் இல்லைன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி ஒன்றும் இல்லை, இது ஒரு ஜஸ்ட் டெம்டேஷன் தான். ஒரு ஒரு அந்த பெண்ணுக்கே உண்டான ஒரு டெம்டேஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லை. ஓகே, ஒரு கேரிங்ல யாரோ ஒருத்தங்க நம்ம கூட இருந்துட்டா நல்லதோ அப்படின்ற ஒரு டெம்டேஷன். அதுல ஒரு கிளாரிட்டி இப்போ பேலன்ஸ் வந்திருக்கு. சார் இதில் நம்ம வந்து மன ரீதியாக பேசும்போது சார், ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களோட இணையரை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்தை இழந்திருப்பாங்க. அந்த இணையரை வந்து ரொம்ப ஒரு சிறந்த இணையரை இறந்திருப்பாங்க. அந்த இணையரோட இழப்புக்கு அப்புறம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து மீண்டும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மீண்டும் ஒரு திருமணம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதே அளவிற்கு சிறப்பான ஒரு இணையர் வருவாங்களான்னு சொல்லிட்டு இரண்டு தரப்பினருக்கும் சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை எப்படி அவங்க அணுகணும், அந்த சந்தேகத்தோடையே வந்து கல்யாணம் பண்ணுறது ரெண்டு பேருக்கும் சேஃப் இருக்காது. சந்தேகத்தை எப்படி அவங்க அணுகி எப்படி சிறந்த முடிவு எடுக்கலாம் சார் மன ரீதியாக பேசணும் அப்படின்னா? முதல் பார்வைக்கு வந்துடுவோம் சார். இப்போ முதல்ல ஒரு இழப்பு வந்துருச்சு, அதாவது நல்லவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற இழப்பில் அதை ஒருத்தங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது மிக 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 அரிது. ரொம்ப நல்லவர் இல்லை அடுத்தவங்க அப்படின்னா அவர் வேறங்க அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும். அதை கடந்து வர்றதுக்கு ஒரு அசாத்தியமான மனம் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த மேரேஜ் வந்து சரியாக வரும். இல்லைன்னா அதை கொஞ்சம் நாம் யோசிக்கிறது நல்லது. அவர் ஆவரேஜை விட கொஞ்சம் கீழே, அவரே மோசமானவர், அந்த மாதிரியான மேரேஜஸ்க்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக ரெண்டாவது வர்றவர் வந்து சரியோ தப்போ அது அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். அவர் மாதிரி தான் இவரும் இல்லை, அவரை கம்பேர் பண்ணும்போது இவர் பரவாயில்ல, ஐயோ அவருக்கு இவர் எவ்வளோ தேவலாம், இதெல்லாம் நான் காதில் கேட்டது, நான் சொல்லலை, நான் கேட்டது. அப்போ இந்த கம்பேரிசன் நடக்கிற ஒரு உலகத்தில் மனசுக்குள்ளே நமக்குள்ளேயே நாம் வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு மேரேஜ் தேவையான்ற இடம் ஃபஸ்ட்டு. ஏன்னா குழந்தை இருக்குது, குழந்தை இல்லாமல் இருந்தால் நம்ம இதை பேச போகிறதே இல்லை. அவங்களே நம்மக்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, அவங்களே மேரேஜ் பண்ணிக்கலான்னு தான் போவாங்க. ஆனால் குழந்தை இருக்குன்னும் போது இந்த பார்வை வந்து வேறு. ஃபஸ்ட்டு பார்வை குழந்தை இதை ஒத்துக்கொள்கிறதா, ரெண்டாவது பார்வை வருகிறவர் அல்லது வருகிற பெண்மணி குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்களா, மூணாவது கேள்வி உங்களுடைய திருமணத்துக்கு பிறகு உங்கள் உறவில் இன்னொரு குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தைய இதே மாதிரி பார்த்துக்குவாங்களா, அந்த பெருந்தன்மை, முதிர்ச்சி, எதிர்காலம் சார்ந்த பார்வை, ஃபினான்ஸோடு சேர்த்து இதெல்லாம் இருக்கா? இப்படியெல்லாம் இல்லைன்னு வைங்களேன், ஏன் அப்படி ஒரு உறவுக்குள்ளே நம்ம போகணும்? வெறும் லஸ்ட்டுக்காக பண்ண போகிறதில்ல, அப்போ ஏன் பண்ணணும்? ஏன் அதை போய் நீங்களும் குழந்தையும் கையை பிடிச்சிட்டு நடந்தாலே சந்தோஷமாக நடந்துருவீங்க, மூணாவது ஒருத்தரை கூப்பிட்டு அவரை நடக்க சொல்லி அவர் கால்லையும் கல்லை கட்டி நம்ம கால்லையும் கல்லை கட்டி குழந்தை கால்லையும் கல்லை கட்டி 3 பேரும் நடக்க முடியாமல் நடந்து போக சொல்லி யார் சொன்னா? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ரைட் சார். ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க சார்? அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணணுமா, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறவங்க என்ன பார்த்துட்ருப்பாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஒரு புக்ஸ் எது மாதிரி? இந்த புத்தகம் வந்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்து இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் நீங்கள் உங்களுக்கான பேலன்ஸை இது கொண்டு வரும். தீக் நாத் ஹா அவர் வந்து ஒரு, அதாவது நவீன புத்தர்னு சொல்லப்படுகிற ஒரு மாங்க். தி நாத் ஹா அவர் எழுதின ஃபோக்கஸ் அப்படின்ற புத்தகம். இந்த ஃபோக்கஸ் வரணும் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் வராமல் ஃபோக்கஸ் வராது. ஸோ ஃபோக்கஸ் புத்தகம் பேர், ஆனால் அதை ஆக்சுவலாக கொண்டு வர்றது இங்கே பேலன்ஸை. இங்கே பேலன்ஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்லேருந்து X5க்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவர் ஃபோக்கஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி, இந்த மாங்க் சொல்கிற மாதிரி இருந்தாலும் பேலன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது தான் இன்டைரக்டாக அதனுடைய கான்செப்ட். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது பேலன்ஸ் மனசுக்குள்ளே வரும் பொழுது, ஃபோக்கஸில் கிளாரிட்டி வரும்போது தேர்ந்தெடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற பகுதி தெரிஞ்சிடும். மீண்டும் சொல்கிறேன், இந்த புத்தகம் மனிதர்களை தேர்வு செய்வதை பற்றி அல்ல. இதை யார் படிக்கிறாங்களோ அவங்க மனதில் ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றதுக்கான புத்தகம்.
ரைட் சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.